இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 17 வயதுடைய ஒரு சிறுவன் அமெரிக்காவில் ரெட்ட கொலைகள் செஞ்சிருக்கான்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? அதாவது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு தாயும் ஒரு மகனும் இறந்து கிடக்குறாங்க. தாயிர பேரு சுதா, மகன் பேரு சித்தார்த். வயசு 14, தாயிர வயசு 45. அன்னைக்கு என்ன நடந்தீங்கன்னு சொன்னா, கணவன் காலையில வளமை போல வேலைக்கு போய்க்காரு. போயிட்டு வந்து கதவை தட்டிக்காரு, கதவு திறக்கல. அதிர்ச்சியான கணவன் கோல் அடித்திக்காரு, கோலும் ஆன்சர்ல. உடனே கணவன் போலீஸுக்கு கோல் அடித்திக்காரு. போலீஸ் வந்து கதவை உடைக்குது. அப்போதான் போலீஸுக்கும் கணவனுக்கும் அதிர்ச்சி காத்துட்டு இருந்தீங்க. என்னன்னு சொன்னா, மனைவி கிரவுண்ட் ஃப்ளோரில் இறந்து கிடக்கா, அவங்களோட பையன் 1வது மாடியில் இறந்து கிடக்கிறான், கூரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்ட மாதிரி. உடனே போலீஸ் சிசிடிவி கேமராவை செக் பண்ணுது. அடுத்த அதிர்ச்சி, அவங்களோட மூத்த பையனான அர்ஜுன் என்னும் 17 வயதுடைய சிறுவன் மனைவியிட கார் எடுத்துக்கொண்டு வெளியில போறான். உடனே போலீஸ் கணவனை விசாரிக்குது. விசாரிச்சா அங்கதான் கணவன் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் சொல்றாரு. நாங்க எங்களோட மூத்த பையன் நடவடிக்கையில சந்தேகப்பட்டு வீட்டில இருந்த கூரிய ஆயுதங்களை அவരുടെ கண்ணிலிருந்து மறைத்து வைத்திருந்தோம்னு சொல்றாரு. உடனே போலீஸ் என்ன சொன்னா, அவரை தேடுது. அதாவது அந்த அர்ஜுன் எனும் சிறுவனை தேடுது. அடுத்த நாள் அர்ஜுன் போலீஸ்கிட்ட மாட்டுறான். அதாவது அர்ஜுன வீட்டில இருந்து 13 மைல் தொலைவில் இருக்கிற பேலேண்ட் என்னும் இடத்துல அர்ஜுனும் காரும் கிடைக்குது. உடனே போலீஸ் அர்ஜுனை செக் பண்ணுது, அர்ஜுனை போனை செக் பண்ணுது. அந்த டைமில் அடுத்த அதிர்ச்சி காத்துட்டீங்க. என்னன்னு சொன்னா, அர்ஜுன் தன் ஃபோனில் ChatGPT மற்றும் இன்டர்நெட்டில் எவ்வாறு தடயம் இல்லாமல் கொலை செய்வதுன்னு சொல்லி சர்ச் பண்ணியிருக்கிறான். உடனே போலீஸ் அர்ஜுனை கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்துது. நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்குற கேள்விக்கு அவன் சொல்கிறான், தான் கொலை செய்யவில்லை என்று சொல்லி. இப்போ நீதிபதி அவனை விடுவிக்கலை, அவனை திரும்ப சிறையில் அடைச்சிருக்கி. இதுதான் இப்போ அமெரிக்கா நியூஸ் பேப்பர்லாம் பேசி பொருளாக போய் கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அதே போல் இந்த யுகத்தில் நம்ம இந்த இன்டர்நெட் எல்லாம் எவ்வளவு நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போதைய சமுதாயம் இப்படி யூஸ் பண்ணுறது ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றது ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி.